வைக்க வேண்டும், வாயிலே பேச வேண்டும். எப்படி வாழ்க்கை உண்டாக வேண்டும் என்று இருதயத்திலே என்ன வார்த்தை வைக்கணும், வாயில் என்ன செய்யணும், பேச வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப இருதயத்தையும் வாயையும் சரிபடுத்தி விட்டாலே உங்க வாழ்க்கை என்ன செய்யும், வளமாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. அதனால தான் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. விசுவாசம் என்பது என்ன, இருதயத்தில் வச்சு வாயிலே பேசுவதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. விசுவாசம் ஜீவியம். அதான் வாயை சர்ச்சில் உங்களுக்கு இந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா நாங்க போட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப சும்மா ஐயா நம்ம மாடா உழைச்சு ஓடா தேஞ்சி ஏன்னா கஷ்டப்பட்டு அப்படின்னு வாயில அந்த மாடா ஓடாங்கிறது வரவே கூடாது. ஹல்லேலூயா. இன்னும் எத்தனை வருஷமானாலும் மாடாத்தான் தேய்ச்சிட்டு இருக்கேன், ஓடாத்தான் உழைச்சிட்டு இருக்கேன். ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நான் சம்பாதிக்க போற வேலைக்கு ஹல்லேலூயா கர்த்தர் எனக்கு அனுக்கிரகம் பாராட்டுவார். ஹல்லேலூயா. என் சம்பாத்தியத்தில் கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். அப்படி பேசிட்டு நம்ம போகணும். ஹல்லேலூயா. அதை விட்டு மாடா தேஞ்சி ஓடா அப்படின்னாக்க அப்படியே போய்கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதை நம்ம வாழ்க்கையில தெரிந்து கொள்ள வேண்டும். வியாபாரம் பண்றீங்களா, என் சேல்ஸ் இன்னைக்கு எப்படி ஆகோ ஓகோன்னு இருக்கு. வியாபாரம் அப்படி சொல்லணும். காலை எழுந்து போகும்போது எப்படி இருக்கணும் சொல்லணும், எனக்கு இன்னைக்கு சேல்ஸ் எப்படி இருக்கு, அமோகமா இருக்கு, ஆகோ ஓகோன்னு போகும். ஹல்லேலூயா. பேச வேண்டுங்க. அப்படி பேசினா தான் என்ன செய்யும், நடைபெறும். ஹல்லேலூயா. பாருங்க, சில 10-20 வருடங்களுக்கு முன்பாக ஒரு டாக்குமெண்ட்ரி போட்டாங்க. ஹல்லேலூயா. அந்த டாக்குமெண்ட்ரியில ஒரு அமெரிக்க தேசம் ஒரு ஸ்திரீ தோட்டத்துல பூக்கள் இருப்பாங்க, அந்த பூக்களோடு டெய்லி பேசுமா, எல்லாம் நிறைய பூக்கள் பேசுகின்ற போது பூக்கள் நன்றாக வளர ஆரம்பிச்சு. ஹல்லேலூயா. இந்த பூக்களோட போய் பூவே, அழகான பூவே, ரோசா பூவே, அந்த பூவே கலர் நல்லா இருக்கு, பூக்களோட என்ன செய்யுமா பேசுவோம். அந்த மற்றவங்க பூக்கள் காட்டி இந்த பூக்கள் என்ன செஞ்சு இது 20 வருஷம். ஆனா நம்ம ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி மரத்தை பார்த்து பேசியிருக்கிறாங்க, மரத்தோடு பேசி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவங்க இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் எத்தனை வருஷத்துக்கு பேசினாரு, மரத்தோடு கூட ஆண்டவர் என்ன செய்தாரு, அதைத்தான் அவங்க என்ன செய்யறாங்க இப்ப ரொம்ப நாள் கழிச்சு பேசி இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவ மார்க்கம் என்பது நம்ம என்ன செய்யறோம், நல்ல விசுவாசம். ஹல்லேலூயா. பாருங்க இன்னொரு வசனம் பாருங்க, எபிரேயர் 3:1. எபிரேயர் 3:1. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவராகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். பாருங்க, நம்ம அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்தவ மார்க்கம் என்பது அறிக்கையின் ஒரு மார்க்கமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம ரட்சிக்கப்படும் போது இயேசு கிறிஸ்து செஞ்சோம், அறிக்கை செய்தோம். ஹல்லேலூயா. அப்ப நம்ம இந்த கிறிஸ்தவ அநேகர் என்ன நினைக்கிறாங்க, கிறிஸ்தவ மார்க்கம் என்றால் அது அறிக்கையின் மார்க்கம். என்ன அறிக்கையின் மார்க்கம், பாவத்தை குறித்துதான். எப்போ ஆலயத்துக்கு வந்தாலும் பாவத்தை குறித்தே அறிக்கை அப்படின்னு. ஆனால் கிறிஸ்தவ மார்க்கம் பாவத்தை மட்டும் அறிக்கையிட மாற்றம் அல்ல, அறிக்கை சொல்கிற மார்க்கம் அல்ல, விசுவாசத்தையும் அறிக்கை சொல்லக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. புரியுங்களா? அப்ப Christianity is a confession, not only sin. Confession is what you believe. நீ எதை விசுவாசிக்கிறீங்களோ அதை என்ன செய்யணும், அறிக்கையிட வேண்டும். கிறிஸ்தவ மார்க்கம் என்பது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் மனசுல எதை விசுவாசிக்கிறீங்களோ அதை தான் என்ன செய்ய வேண்டும், அறிக்கையிட வேண்டும். அது விசுவாசி. அதுதான் நாங்கள் அறிக்கைப்படுகிற அப்போஸ்தலரும் ஆசாரியமா இருக்க கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். ஹல்லேலூயா. நாம் என்ன செய்ய வேண்டும், எப்பொழுதும் விசுவாசத்தை குறித்தே அறிக்கையை இட வேண்டும். எபிரேயர் 4:14. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். அப்ப நாம் பண்ணின அறிக்கை, விசுவாச அறிக்கை செய்தோம் என்றால் என்ன செய்யணும், உறுதியாக. அப்ப கர்த்தரின் தேவைகளை சொல்லுமா, கர்த்தரின் தேவைகளை, கர்த்தர் எனக்கு எல்லாவற்றிலும் எல்லாமுமாய் இருக்கிறார், கர்த்தர் என் ஜீவனும் என் பலனுமாய் இருக்கிறார். அது நாளைக்கு மாத்திரக்கூடாது. வீட்டுக்கு போயிட்டு லேசா தலையிட மாட்டேன்னா கர்த்தரின் ஜீவனும் பலனும் ஆரோக்கியமா இருக்கிற செய்யக்கூடாது. ஏன்னா விசுவாச அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டு இருக்க கடவுள். அதான் வேதம் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அப்ப சூழ்நிலைக்கு ஏற்பாக வாய் என்ன செஞ்சிடக்கூடாது, மாற்றிவிடக் கூடாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் அது மிக முக்கியம். நீங்க சூழ்நிலைக்கு ஏற்ற பேசிட்டோம்னா என்ன பிள்ளை உண்டாகும்னு சொல்றேன். ஹல்லேலூயா. சூழ்நிலை தக்க நீங்க பேசிட்டீங்கன்னாக்க ஏன்னா அதனால ஒரு பிரச்சனை உண்டாயிருது. புரியுங்களா? உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்க இன்னொரு ஆளை குழப்பிடுறீங்க. யாரை குழப்புறீங்கிறது தான் நான் சொல்ல போறேன். ஹல்லேலூயா. விசுவாச வார்த்தை சொல்லிட்டு அதில் என்ன செய்ய உறுதியாக நீங்கள் பண்ணின அறிக்கையில் என்ன செய்ய வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும். அப்ப
நமக்காக இயேசுவானவர் பிதாவுடைய வலது பாரத்தில் என்ன செஞ்சிட்டு இருக்காரு? பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். 1 யோவான் 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் ஹல்லேலூயா இஸ் அட்வொகேட் இன்டர்செசர். ஹல்லேலூயா நமக்காக 1 யோவான் 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபதியாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். புரியுங்களா? ஒருவன் பாவம் செய்வானால் அவனுக்காக பிதாவினிடத்திலே இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார்? புரியுங்களா? நீங்க தவறு செஞ்சிருக்கிறீங்க, உங்களை கோர்ட்ல போய் நிறுத்துறாங்க. கோர்ட்ல போய் நிறுத்துகின்ற பொழுது உங்களுக்காக ஒருத்தர் கோட்டை போட்டு அங்க ஒருத்தர் என்ன செஞ்சாரு? வாதாடுறாரு. ஹல்லேலூயா. அப்ப அவர்கிட்ட லாயர்ட்ட சொல்றீங்க, ஐயா நான் பாவம் செய்யல, என்னை மாட்டி விட்டாங்க, என்ன குற்றவாளி என்று சொல்லி அப்படி சொல்லி வந்து சொல்றீங்க. அட்வொகேட் உங்களுக்காக ஜட்ஜு கிட்ட என்ன செய்யறாரு? வாதாட போறாரு. அப்ப வாதாட போவதற்கு முன்பதாக ஏன்னா கோர்ட்ல வந்து அட்வொகேட் நிற்கிறாரு, நீங்க நிக்கிறீங்க, ஜட்ஜி இருக்கிறாரு. அந்த கேஸ் ஆரம்பிக்கும் முன்பாக ஏன்னா வந்து ஜட்ஜ் உங்களை பார்த்து கேட்கிறாரு, ஏன்னா வந்து நீ ஏதாவது பாவம் செஞ்சிருக்கியா? ஏன்னா வந்து அப்படி சொன்னாருங்க. அது கில்ட்டினாக்க ஏற்கனவே அட்வொகேட் என்ன சொல்லிட்டீங்க? நாட் கில்ட்டின்னு சொல்லிட்டீங்க. நான் வந்து குற்றம் பண்ணல. இப்ப ஜட்ஜி கேட்கும் போது நான் அவங்க ஒருவேளை பாவம் செஞ்சாச்சு, நான் வந்து தவறு செஞ்சிருப்பேன் அப்படின்னா இப்ப என்ன செய்யறீங்க? அட்வொகேட் கிட்ட நான் குற்றம் செய்யலை என்று சொல்லிவிட்டு இப்ப ஜட்ஜி கேட்கும் போது ஆமையா நான் ஒருவேளை வந்து குற்றம் செஞ்சிருப்பீங்கன்னு சொன்னா இந்த அட்வொகேட் என்ன பாரு, வெளியே கூட்டு போய் 2 சாத்தவங்களை சாத்தலமா பாரு. ஏயா நீ இப்ப வாயிலிருந்து என்ன சொன்ன? நான் குற்றவாளி இல்லைன்னு சொன்னேன். அதனால வச்சு அந்த ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டு நான் நீதி வரட்டேன் வந்து நீதி உனக்காக வாதாடி கொண்டு இருக்கிறேன். இப்ப என் அட்வொகேட் ஏன் மண்டையா நீ குழப்பிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன செய்வாரு? எல்லாம் செஞ்சுவாரு. ஹல்லேலூயா. அப்ப நாம் அவிசுவாச வார்த்தை பேசுகின்ற பொழுது உங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே ரத்தத்தை காண்பித்து பிதாவினிடத்திலே இந்த நீதிமான் இந்த குற்றவாளி வர வேண்டாம் என்று சொல்லி நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற இயேசுவே நம்ம குழப்பக்கூடியவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அதான் அவிசுவாச வார்த்தை பேசக்கூடாது. ஹல்லேலூயா. அவிசுவாசம் பேசணும் என்றால் அவர் என்ன செய்யறாரு? அவர் குழம்பி போறாரு. யாரு? அட்வொகேட் என்ன செய்யறாரு? இவனுக்காக ரத்தம் சிந்தினா இவ்வளவு காரியம் செஞ்சிருக்கிறேன். ஏன்னா இந்த விசுவாசம் அவிசுவாசத்தை பேசிக்கொண்டு நான் எப்படி பிதாவினிடத்தில் இந்த ஆளுக்கு என்ன செய்ய முடியும்? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஹல்லேலூயா. அப்ப இதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால என்ன மார்க் 11:23 பார்க்கிறோம். மார்க் 11:23 எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, இந்த வேதவசனத்துல சொன்னால் சொன்னபடியே ஆகும் என்று போட்டிருக்கா. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா சொன்னபடியே அப்படியே போட்டிருக்கு. சொன்னபடியே நடக்கும் என்று இருதயத்தில் விசுவாசித்தார். ஹல்லேலூயா. வாயை வந்து எதுல சொல்லிடலாம், ஆனால் சொன்னபடி ஆகும் என்று தன் இருதயத்திலே வாயில் ஒரு வார்த்தை சொன்னால் அது இருதயத்தில் என்ன விசுவாசிக்கும். ஹல்லேலூயா. இருதயத்தில் விசுவாசிக்காம என்ன செய்ய முடியாது? காரியம் உங்களுக்கு நடக்காது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னொரு விதத்தை சொன்னோம்னாக்கா விசுவாசித்து பேசினால் அது அப்படியே நடக்கும். மார்க் 11:23 இந்த ஈஸியாக புரிந்து கொள்வதற்கு நீங்க எழுதணும்னாக்கா விசுவாசித்து பேசினால் அது அப்படியே நடக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லி ஒரு முடிக்கு. ஹல்லேலூயா. யவீரு என்ற ஒரு மனிதன், ஹல்லேலூயா, ஒரு ஜெபாலய தலைவன் இருந்தான். ஹல்லேலூயா. அவனுடைய மகள் என்ன செய்தால் மரண அவஸ்தையிலே இருக்கிறான். ஹல்லேலூயா. சாகும் தருவாயிலே இருக்கிறான். அது வந்து ஆங்கிலத்தில் சொன்னா பாயிண்ட் ஆஃப் டெத். அந்த சாகும் தருவாயில் அவன் இருக்கிறான். ஹல்லேலூயா. வசனத்தை எடுங்க. மார்க் 5:23 என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். பாருங்க, இங்கே யவீரு மலையை பார்த்து பேசுகிறான். புரியுங்களா? மலையை பார்த்து என்ன பேசுகிறான்? என் மகளுக்கு இல்லை இல்லை சாவு கிடையாது என்று சொல்லி மலையை பார்த்து யவீரு பேசுகிறார். ஹல்லேலூயா. அதாங்க விசுவாசம். ஹல்லேலூயா. என்ன நடக்க போகிறது என்பது என்ன என்பதை விசுவாசத்துக்கு முன்னாலே சொல்லணும். அதான் விசுவாசம். ஹல்லேலூயா. மகள் என்ன செய்கிறார்?
விசுவாசம் என்பது என்னங்க, அது என்ன நடக்க போகுது என்பது முன்னாலே சொல்வதுதான் விசுவாசம். புரியுங்களா? ரிசல்ட் முன்னாலே சொல்வதுதான் விசுவாசம். இன்னும் உங்களுக்கு ரிசல்ட் என்ன செய்யணும்? பாசிட்டிவான ரிசல்ட் முன்னாலே சொல்வதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. பாருங்க இங்கே என்ன சொல்றான், ஆனா நீர் என் மகன் மேல கையை வையும், அப்பொழுது அவர் என்ன செய்வார்? பிழைப்பார். ஹல்லேலூயா. இது மிக முக்கியம். ஆனா ஜெபிக்க வர்றீங்க, முன்னால வரும்போது என்ன செய்யணும்னாக்க கையில வச்சா உண்டானாக்க கைகளை வைப்பு காட்டி நீங்க விசுவாசிக்கணும். நீங்க விசுவாசிக்காம இங்க எவ்வளவு எத்தனை ஊழியக்காரன் கையில வச்சா என்ன உண்டாகாது? சுகம் உண்டாகாதுங்க. உங்க உள்ள அவிசுவாசம் இருக்கிறது, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய எந்த விசுவாசம் இல்லாம முன்னால ஊழியக்காரர் கையை வச்சா என்ன செய்ய முடியாது. அதனால்தான் எவ்வளவு கூட்டங்களுக்கு போனாலும் எந்த விடுதலை என்ன செய்ய முடியல, பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஹல்லேலூயா.